இருள், வெறும் இருள் மட்டும்தான். உங்கள் கண்கள் திறந்திருக்கின்றன, ஆனால் உங்களால் எதையும் பார்க்க முடியவில்லை. உங்கள் உடல் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் கத்த நினைக்கிறீர்கள், ஆனால் சத்தம் வரவில்லை. திடீரென்று உங்கள் முன்னால் 2 உருவங்கள் தோன்றுகின்றன. எரியும் கண்கள், கரிய நிறம், கையில் தடிமனான பாசக்கயிறு. ஆம், அவர்கள் யமதூதர்கள். உங்கள் பூமியின் பயணம் முடிந்துவிட்டது என்பதை அவர்கள் உங்களுக்கு உணர்த்துகிறார்கள். மரணத்திற்குப் பிறகு என்ன நடக்கும்? சொர்க்கமா, நரகமா, அல்லது மீண்டும் ஒரு பிறவியா? இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் கதையல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட, கேட்கும்போதே நரம்புகளை உறைய வைக்கும் கருட புராணம். இந்த வீடியோவின் இறுதி வரை உங்களால் உங்கள் கண்களை திரையிலிருந்து எடுக்க முடியாது. ஏனென்றால் இதில் சொல்லப்போகும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் ஆன்மாவை உலுக்கப் போகிறது. இந்த பிரம்மாண்ட காவியம் எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் ஒருமுறை தன் எஜமானனிடம் ஒரு திகைப்பூட்டும் கேள்வியை கேட்கிறார். பரந்தாமனே, மனிதர்கள் பூமியில் வாழும்போது பல பாவங்களைச் செய்கிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மா எங்கே செல்கிறது? அந்த யமலோகம் எப்படி இருக்கும்? பாவம் செய்தவர்களுக்கு அங்கே என்ன தண்டனை காத்திருக்கிறது? மகாவிஷ்ணு புன்னகைக்கவில்லை. மாறாக மிகவும் ஆழமான குரலில் கருடனுக்கு அந்த ரகசியங்களை விளக்கத் தொடங்கினார். அதுதான் நாம் இன்று கேட்கும் கருட புராணம். இது வெறும் 18 புராணங்களில் ஒன்றல்ல. இது மனித வாழ்வின் கண்ணாடி. மரணத்தின் முதல் 47 நாட்கள். ஒரு ஆன்மாவின் மிகக் கொடிய பயணக்காலம் இது. அந்த ஆன்மா ஒரு நீண்ட பாதையில் இழுத்துச் செல்லப்படுகிறது. அந்த பாதையின் நடுவே ஓடுகிறது வைதரணி நதி. இது தண்ணீர் ஓடும் நதியல்ல, இரத்தமும் சீழும் சதைகளும் எலும்புகளும் மிதக்கும் கொதிக்கும் நதி. அங்கே கோடிக்கணக்கான முதலைகளும் விஷப்பாம்புகளும் அந்த ஆன்மாவை துண்டு துண்டாக கடிக்க காத்திருக்கின்றன. பூமியில் வாழும்போது யார் ஒருவர் தானம் செய்யவில்லையோ, யார் ஒருவர் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தாரோ, அவர்களால் இந்த நதியை கடக்க முடியாது. அவர்கள் அந்த இரத்த நதியில் விழுந்து பல ஆண்டுகள் சித்திரவதையையே அனுபவிக்க வேண்டும். இப்போது அந்த ஆன்மா யமதர்மனின் தர்பாரில் நிற்கிறது. அங்கே சித்திரகுப்தன் உங்கள் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியையும் கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் இரகசியமாகச் செய்த பாவம் கூட அங்கே திரையில் ஓடும். கருட புராணம் 28 வகையான முக்கிய நரகங்களைப் பற்றி சொல்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு கொடூரமான பாவங்களுக்கானது. தாமிஸ்ரம், பிறர் சொத்தை பறித்தவர்களுக்கு. இங்கே இருட்டில் யமதூதர்கள் அவர்களை கதற கதற அடித்துக் கொடுமைப்படுத்துவார்கள். கும்பிபாகம், விலங்குகளை துன்புறுத்தியவர்களுக்கு. கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு அந்த ஆன்மா வறுத்தெடுக்கப்படும். ஆசிபத்ரவனம், இயற்கையையும் மரங்களையும் அழித்தவர்களுக்கு. கூர்மையான வாள் போன்ற இலைகள் கொண்ட காட்டில் அந்த ஆன்மா ஓடவிடப்படும். ஒவ்வொரு இலையும் உடலை ரணமாக்கும். ரௌரவம், பொய் சாட்சி சொன்னவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும். ருரு என்ற பயங்கரமான மிருகங்கள் அவர்களை கடித்து குதறும். இப்படி ஒவ்வொரு குற்றத்திற்கும் தப்பிக்க முடியாத தண்டனைகள் அங்கே காத்திருக்கின்றன. இது வெறும் பயமுறுத்தல் அல்ல. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதன் எச்சரிக்கை. தண்டனைகள் முடிந்த பிறகு என்ன நடக்கும்? அந்த ஆன்மா மீண்டும் ஒரு கருப்பைக்குள் தள்ளப்படுகிறது. நீங்கள் செய்த கர்ம வினைப்படி நீங்கள் ஒரு புழுவாகவோ, பாம்பாகவோ அல்லது மீண்டும் ஒரு மனிதனாகவோ பிறக்கலாம். ஆனால் இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து தப்பிக்க முடியாதா? முடியும் என்கிறார் மகாவிஷ்ணு. பக்தி, தர்மம், உண்மை மற்றும் பிறருக்கு உதவும் குணம், இவை மட்டுமே ஒரு மனிதனை இந்த நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி வைகுண்ட பதவிக்கு இட்டுச் செல்லும். நண்பர்களே, கருட புராணம் சொல்லும் இந்த உண்மைகள் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றன. நாம் இன்று செய்யும் சிறிய தவறு கூட நாளை ஒரு பெரிய தண்டனையாக மாறலாம். இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் மனதில் எழும் முதல் உணர்வு என்ன?
நீங்கள் பார்த்ததிலேயே மிகவும் அச்சமூட்டும் தண்டனை எதுவாக தோன்றுகிறது? அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கமெண்ட்கள் தான் இந்த தகவலை இன்னும் பலருக்கு கொண்டு சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். இது போன்ற மர்மமான மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள். மரணத்திற்கு பின் ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே நீங்கள் எதை சுமந்து செல்லப் போகிறீர்கள்? நீங்களே முடிவு செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.